பொன்னியின் செல்வன் ஒரு பக்கம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் காந்தாரா வந்து தெலுங்கில், ஹிந்தியில், ஏன் தமிழில் கூட போய்கிட்டு இருக்கு. தெலுங்குலையும் ஹிந்திலையும் வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. கன்னடத்தில் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நாளைக்கு 2 தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பிரின்ஸு, சர்தார். இந்த படத்தோட வியாபாரம் முதல் நாள் வசூல் எப்படி இருக்க போகுது, எந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் காந்தாராவோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் டே 20 எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட கமெண்ட்டில் வந்து நானே ஒரு படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை ஏன் ப்ரோ சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக நான் அதை பற்றி சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியான கலெக்ஷனாக இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 15 லட்சம் வந்து டே 21 கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 20 லட்சம். ஸோ நானே ஒருவன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 37 கோடியே 35 லட்சம். வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 47 கோடியே 15 லட்சம். ஸோ இந்த படத்தோட மொத்த வசூல் 47 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது பெருசாக வசூல் பண்ணாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது அமேசான் ப்ரைமில் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அமேசான் ப்ரைமில் வந்ததுக்கப்புறம் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது, அது எதாவது ஸ்பெஷலாக வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதையும் நம்ம ஒரு வீடியோவை பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக பொன்னியின் செல்வன் டே 20யோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடியே 10 லட்சம் வந்து டே 20 கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 4 கோடியே 40 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 1ஓட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 218 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. உண்மையிலே இதுதான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போகுது. இது எவ்வளோ வரதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது? ஒரு 230 வருமா, இல்லை 240 வருமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வேர்ல்டு வைடு வந்து 504 கோடியே 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ 500 கோடியை கடந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு 4 கோடி 5 கோடி வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த 2 படமும் பொன்னியின் செல்வனோட பர்ஃபார்மன்ஸை எப்படி வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறதையும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ நாளை கழிச்சு வீடியோவில் பொன்னியின் செல்வனை வந்து இந்த 2 படங்கள் பொன்னியின் செல்வனோட கலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக காந்தாரா படத்தோட டே 20 கலெக்ஷன் கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடியே 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடியே 95 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழில் 5 லட்சம். ஸோ வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது நேற்று மட்டும் 5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் அதிகமாக கலெக்ட் பண்ணதே தெலுங்கில் தான். தெலுங்கில் இந்த படம் பயங்கர ஹிட்டுன்னு நினைக்கிறேன். காந்தாரா படத்தோட டோட்டல் கர்நாடகாவில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 கோடியே 95 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 92 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் 14 கோடி, தெலுங்கில் வந்து 16 கோடியே 10 லட்சம், தமிழில் வந்து 1 கோடியே 45 லட்சம். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 136 கோடியே 20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கிடுவாங்க. 1 கோடிக்கும் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் இப்போவே வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது இனிமேல் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த படம் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 150 கோடியை ஒரு 2-3 நாளில் கிராஸ் பண்ணிவிடும் அப்படின்னு வைங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். மிருகங்களும் பறவைகளும் பயப்படும் தெரியாது உனக்கு? பயப்படுமா? பாரியா பயப்படுமா அப்படின்னு காட்டு விலங்குல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா? ஸோ அதுக்கு அடுத்ததாக சர்தார் படத்தோட பிரின்ஸு படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ சர்தார் படம் அப்படிங்கிறது அட்வான்ஸ் புக்கிங்கு சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 259 ஷோ வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 79 ஸ்க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு. அதில் ஒரு டிக்கெட்டு இல்லை ஏதாவது அங்கங்கன்னு ஒன்று இருக்கும். அப்படி அந்த ரெட் கலரில் காட்டுவாங்கள்ல புக் மை ஷோலலாம். ஸோ 77 வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்லிங், அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் வரும்ல நம்ம புக் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க தேட்டரு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து 77 இருக்குது. ஸோ 250 கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்க்ரீன்ஸ் வந்து இது ஃபுல்லாகிடுச்சு. இது மட்டுமே 40,25,000 வந்து இந்த படம் வந்து இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் சென்னையில் மட்டும் எடுத்திருக்கு. ஸோ இது இல்லாமல் மதுரையில் 64 ஸ்க்ரீனில் 2 ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இருக்குது. 9 ஸ்க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. ஸோ 6,05,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு.
ஸோ இதில் அட்வான்ஸ் புக்கிங்கில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்சம் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ 76 ஸ்க்ரீனில் 26 ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு, டோட்டல் ஃபுல்லு, 15 வந்து ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிலவரம். ஸோ டோட்டலாக இது வந்து ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்கேன், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு. ஸோ இது இல்லாமல் பாண்டிச்சேரி, வேலூர், திருச்சி அது இது நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் லைனாக சொல்ல முடியாதுங்கிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 550 ஸ்க்ரீனில் 116 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, 145 வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5.5 கோடி வரையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் மீறி இந்த படம் வந்து ஓவர்சீஸ்லேயோ இல்லை வேறு ஸ்டேட்ஸ்லேயோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதோட அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்தார் அப்படிங்கிறது இதுதான் வந்து இது, அதாவது 1,10,00,000 வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் இதுவரையும் ஆயிருக்கு. நான் சொல்கிற டைம் இல்லாமல் நீங்கள் பார்க்குற டைமில் இன்னுமே அதிகமாக இருக்கலாம். 6 பேரில் ஒருத்தன் தான் அந்த ஸ்பையாக இருக்கும். 6 பேருமே ஒருத்தன் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸு. ஸோ வழக்கமாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சென்னையில் வந்து 361 ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கு. அதில் 120 ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகிடுச்சு, 103 ஸ்க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குது. 74 லட்சம் வெறும் சென்னையில் மட்டுமே முதல் நாள். அதுவும் நான் சொல்கிறது டே 1ஓட அட்வான்ஸ் புக்கிங். மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா 97 ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கு. அதில் 4 ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது, 7 ஸ்க்ரீன் வந்து ஃபில்லாக ஆகிக்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 10,50,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக வந்து 10,50,000, அது 5,000 சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்ததாக கோயம்புத்தூரில் வந்து 80 ஸ்க்ரீனில் 31 ஸ்க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது, 19 வந்து ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து 18,45,000 வந்து இதுவாக இருக்குது, இது வரையும் வந்து புக் ஆனது. ஸோ டோட்டலாக 900 ஸ்க்ரீன் தமிழ் ப்ளஸ் தெலுங்கு. ஸோ தெலுங்குலேயுமே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழில் வந்து 600 ஸ்க்ரீனுக்கு மேலே கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 900+ ஸ்க்ரீன்ஸ் வந்து இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் 172 வந்து ஃபுல்லாகிடுச்சு, 86 வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. ஸோ இந்த படம் வந்து முதல் நாள் வசூல் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஆனால் இந்த அட்வான்ஸ் புக்கிங்லேயே இந்த படம் வந்து 2,80,00,000 வந்து அட்வான்ஸில் மட்டுமே வந்திருக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு டே. ஸோ முதல் நாள் கலெக்ஷன் 8லேருந்து 10 கோடி வரையும் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம இதை தெளிவாக சொல்லலாம். என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணே. நீ ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கறத ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்ண. ஸோ சொல்லுங்கள், நாளைக்கு வந்து பிரின்ஸும் சர்தாரும் ரிலீஸ் ஆக போகுது. இது எந்த படத்துக்கு நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன படத்துக்கு போக போகிறீங்க? இல்லை படம் ரிலீஸ் ஆகி யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னால் அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.